அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைக்கு முதல்ல பட்டை லவங்கம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வரமிளகா ஒரு 6-7 வரமிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பூண்டு இஞ்சி போட்டு அதிலே அரைச்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே முதல்ல மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு அந்த மசாலா நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு நைஸாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம கடாயில் நம்ம ஆயில் தேவையான அளவு விட்டுருக்கோம். நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் தாளித்து விட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றின இந்த சாந்து நல்லா அந்த ஆயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரை ஆகணும் ஓரளவுக்கு. அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போகும். அதனால் ஆயிலே ஓரளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதில் நல்லா ஆயிலில் நல்லா நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆயில்லையே நல்லா பிரட்டி விடுங்க ஓரளவுக்கு. அடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த கறி சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டோன்னா போதும். இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா அப்படியே தண்ணியாட்டம் இருக்குது. நல்லா வெந்து அந்த கறி வாசல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு தூக்கலாக வரும். உங்களுக்கு நல்லா அப்படியே சாந்து மாதிரி நல்லா திக்காக வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வேக விடணும். இப்போ தண்ணியாட்டம் இருக்குது. இன்னும் ஒரு 50 மினிட்ஸ் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தண்ணியாட்டம் இருந்தது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த சாந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகி நல்லா அந்த கறியோடு பார்த்திங்கன்னா நல்லா பரட்டி போடுற மாதிரி ஒரு நல்லா வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நல்லா சாப்பாடு போட்டு நம்ம நல்லா பரட்டி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நமக்கு எசன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது நமக்கு. ஸோ பிரியாணிக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ.